வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. விடிஞ்சா ரசல்மனியா இப்போ தான் எக்கச்சக்க ரசலிங் நியூஸ் வருது. சரி இருந்தாலும் பார்க்கணுமே, அதனால் இன்றைக்கி உள்ள ரசலிங் நியூஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் ரசல்மனியாவுடைய ஸ்டேஜ் டெக்கரேஷனை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. ஆனால் டைம்லாம் எனக்கு தெரில. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே காலையில் நமக்கு இங்கே நைட்டு. ஸோ ஸ்டேஜ் டெக்கரேஷனை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஒண்டர்ஃபுல். லாஸ்ட் இயர் ரசல்மனியாவை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. ஆனால் நான் இவனுங்க கொடுக்குற பில்டப்பை பார்க்கும்போது கூட கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். ஆனால் அவனுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கேசினோ பில்டிங் அப்படிங்கிறது ஒரு பில்டிங் உண்டா, அந்த கேசினோ பில்டிங்கை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காருங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து டைட்டானிக் பொருட்காட்சி, அரண்மனை பொருட்காட்சின்னு சொல்லுவானுங்க. அப்படிப்பட்ட ஒரு செட்டப் போட்டிருக்கானுங்க. வா, உண்மையிலேயே சூப்பர்ப்பா. இதே மாதிரி எங்கள் ஊரில் போட்டிங்கன்னா நாங்களும் ஒரு செல்ஃபி எடுத்து என்ஜாய் பண்ணுவோம். சரி, நல்லா இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துதான்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்க்குற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா ட்ரிபிள் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம மொக்க பண்ணுவோம்னு நினச்சாரு. ஆனால் இந்த தடவை நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலேயே நல்லா இருக்குதுங்க. நீங்களே சொல்லுங்கள், பார்க்குறது எப்படி இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குல்ல நம்ம, அதாவது ரொம்ப சூப்பர் அப்படின்னு இல்லை, நல்லா இருக்குது, மோசம்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே ஸ்மாக்டவுனில் ஆண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டில் ராயலில் பார்த்தீங்கன்னா கார்ல் வெயின்ஸ் வந்து வெற்றி பெற்றிருப்பார். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரே ஃபினிக்ஸ் பைபிள் வருவார்ல, அதை பார்த்து இந்த புதுசாக தான் வின் பண்ண வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருந்தது. நிறைய பேருக்கு டவுட்டு, ரே ஃபினிக்ஸா ரே மிஸ்டீரியோவானு. இங்கே பாருங்களேன், அப்படி பக்கத்தில் வந்து பார்க்கும்போது எனக்கு 3 பேரோட முகம் தெரியுது. ரே ஃபினிக்ஸு, ரே மிஸ்டீரியோ, டிராகன் லீ. இந்த மேட்ச்சில் நல்ல வேலை பார்த்தீங்கன்னா இந்த எல்கிரான் அமெரிக்காண்டா அவர் வந்து எலிமினேட் பண்ணிட்டார். ஏன்னா ஜாட் கேபிள் இவர் எலிமினேட் பண்ணார். ஸோ அதனால் அவர் இடையிலே வந்து பார்த்திங்கன்னா காலை பிடிச்சி எழுத்தில் போட்டு எலிமினேட் பண்ணிட்டார். நல்ல வேலை அப்போ தான் தோணுச்சு. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து கார்ல் வந்து வின் பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஃபைனலில் காட்டியிருப்பாங்க பாருங்களேன், நம்ம ஆண்ட்ராய்டே கார்ல் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது அந்த பழைய சாப்டரை ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்தது. அது உண்மையிலேயே நல்லா இருந்தது. நான் இன்னும் கார்ல் வின் பண்ணுவாரா இல்லை ஆண்ட்ராய்டு வின் பண்ண எதிர்பார்த்தேன். பட் 2 பேரும் வின் பண்ணாலும் எனக்கு பிடிச்சிருக்கும். ஃபைனல் பார்த்தீங்கன்னா கார்ல் வின் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா அவருக்கு ஒரு நல்ல புஷ் கிடைக்கும். இப்போதைக்கு ஒரு டேக் டீம் பார்ட்னராக பார்த்தீங்கன்னா மிஸ் கூட இருக்காரு. ஸோ அதனால் மிஸ் கூட சேர்ந்து இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. கார்ல் மெயின் ராஸ்டருக்கு வந்ததுக்கப்புறமா வின் பண்ணுற முதல் ஒரு விஷயம்னா இந்த ஆண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டில் ராயல் தான். இது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, வளர்ந்து வர ரெஸ்லருக்கு கொடுத்துருக்க ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ போன வருஷம் பிரான்ஸ் சென்டி வெற்றி பெற்றார். வாய்ப்பு கொடுத்தாங்க, பட் ஆனால் சாம்பியன்ஷிப்லாம் கொடுக்கல. ஸோ இவருக்கு ஏதாவது சாம்பியன்ஷிப்பு, கிப்பு ஏதாவது கொடுக்குறானுங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கார்ல் இந்த வருடம் ஆண்ட்ராய்டு ஜெயண்ட் பேட்டில் வின் பண்ணதுக்கு நான் 10க்கு ஒரு 8 மார்க் கொடுப்பேன். உங்களோட ரேங்கிங்கை மறக்காம கம்பஸாக கம்மிக்கோங்க. என்ன ரோட் டு ரசல்மனியால இவர் இருக்க போகிறது இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மேட்சோடைய விளைவாக ஒரு 6-man tag team மேட்ச். அதாவது மாஸ்க்கு போட்டிருக்கிற ரே மிஸ்டீரியோ, டிராகன் லீ மற்றும் ரே ஃபினிக்ஸ் 3 பேரும் டேக் டீமாக இணைந்து பார்த்தீங்கன்னா ஜாட் கேபிள் மற்றும் அமெரிக்கன் மேட் டீமுக்காக தான் மோதிருப்பாங்க. ஆக்சுவலி நாளைக்கு டுமாரோ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து எல்கிரான் அமெரிக்காவுக்கும் ரே மிஸ்டீரியோக்கும் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஜாட் கேபிளுக்கும் ரே மிஸ்டீரியோ அந்த டீமுக்குள்ளே ஒரு டேக் டீம் மேட்ச் வச்சது என்ன பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம். அதாவது ரசல்மனியா கண்டெண்டரை WWE பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மேட்ச்சில் விளையாட வச்சது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பாக தான் தோணுது. அது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடான விஷயம் இல்லை. ஏன்னா ரசல்மனியா கண்டெண்டரை அவங்க ரசல்மனியா கண்டெண்டர் மாதிரி இதில் ஒபே பண்ணலை. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா வின் பண்ணது ரே மிஸ்டீரியோ, டிராகன் லீ மற்றும் ரே ஃபினிக்ஸ். டிராகன் லீயும் ரே ஃபினிக்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கெட்டி பிடிச்சிட்டு இருந்த தருணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ரே மிஸ்டீரியோ எங்கே போனார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மேட்சோட இடைப்பட்ட நேரத்திலேயே 4 பேர் பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோவை பொண்டுகட்டெல்லாம் தூக்கிட்டு போனாங்க. சரி, என்ன அப்படின்னு கேட்டால் ரே மிஸ்டீரியோக்கு காலில் அடிபட்டுருச்சான். அவரால் நடக்க முடியல. அப்படிங்கிறதுனால தான் மேட்சோட இடைப்பட்ட நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோவை தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஆத்தாடி, ரே மிஸ்டீரியோவுக்கு இன்ஜுரி பாருங்களேன். இந்த ஸ்டோரி எப்படிலாம் டெவலப் பண்ணி எப்படிலாம் கொண்டு போனாங்க. கடைசி நேரத்தில் இந்த ஆண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டில் ராயல் அதன் மூலியமாக ஒரு ஸ்டோரி 3 மணி நேரம் ஸ்மாக்டவுனாக ஓட்டணும்னு சொல்லிட்டு ராலை இவ்வளோ நாள் பில்டப் பண்ண விஷயத்த பில்டப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டானுங்க. இதில் பாவம் எல்கிரான் அமெரிக்காண்டாங்க. அந்த நம்ம ஜாட் கேபிள் அதுக்காக மாஸ்கெல்லாம் போட்டு எவ்வளோ மழை கட்டார். கடைசியில் இப்படி செஞ்சு விட்டுட்டீங்களே WWE. என்னத்த பண்ண ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, போச்சு போங்க. சரி, WWE வந்து ரே மிஸ்டீரியோட அப்டேட்டை பற்றி எதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். மேபி நாளைக்கு இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதுன்னே தெரில. ஒருவேளை ரே மிஸ்டீரியோ இன்ஜுரியோட சண்டை போடுவாரோ. அதுக்கப்புறமா ராண்டி ஆர்டனுடைய ரசல்மனியா ஆப்போனண்ட் யார்? ஸோ கங்குவாவா இல்லாட்டா வந்து குட் பேட் டட்லியில் நடித்த ரெட் ட்ராகனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டவுட்டிலே இருந்தீங்க. இப்போது நமக்கு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனே ஒரு விஷயத்தை இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே ஸ்மாக்டவுனில் சொல்லிட்டாரு. எனக்கான ஆப்போனண்ட்டை வந்து யாராக வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ சொல்லிட்டாரு. அதாவது நான் ரசல்மனியா Day 2, அதாவது ரசல்மனியா சண்டே காய்ஸ், நமக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு தான் வந்து ராண்டி ஆர்டனோட மேட்ச் இருக்க போதான். ஸோ ரசல்மனியா Day 2 இருக்குல்ல, அதில் வந்து ராண்டி ஆர்டன் வந்து
என் கூட யார் மோத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்சிங் பண்ண போகிறாராம். அதில் யார் வேணாலும் தன்னுடைய ஓப்பன் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு வரலாமா, அவங்களுக்கு ஆன்சர் நான் சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆர்டன் சொல்லியிருக்காரு. ஸோ அது யாராக இருக்கும், எவராக இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுக்கப்புறமா ராண்டி ஆர்டன் அண்ட் கோடி ரோட்ஸோடைய ப்ரொமோவை இன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி 2 பேரும் பங்கமாக பேசினாங்க. ஜான்சன்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சுட்டு இப்போ WWE வரமாட்டேன்டா, தோத்துட்டேனா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதெல்லாம் பங்கமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜான்சனாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு ஏஏ போடும்போது அது திருப்பி அவர் போட்டிருப்பார், கோடி ரோட்ஸ் இவருக்கு க்ரோட்ஸ்லாம். ஸோ ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடந்தது. ஸோ மீண்டும் ஜான்சன் அடி தான் வாங்கினார். ஆனால் இதில் ஒரு திருப்பம் இருந்தது. என்ன கேட்டிங்கன்னா, வழக்கமாக ஜான்சனை பூ பண்ணிட்டு கோடி ரோட்ஸை ஷேர் பண்ணுற ஃபேன்ஸ் வந்து இந்த மூமெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா ஜான்சனாக்கு ஷேர் பண்ணிவிட்டு கோடி ரோட்ஸ்க்கு பூ பண்ணிட்டாங்க. காய்ஸ், இன்றைக்கி ஸ்மாக்டவுன் நடக்கிற இடம் வந்து லாஸ் வேகாஸ் மக்கள் தான் இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் இருந்து இன்றைக்கி ஸ்மாக்டவுன் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போது இதே மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெசல்மேனியாவில். அது எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் போக போகுதுன்னு தெரியலையே மக்களே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, போன வருஷமும் இப்படி தான் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பாக மோதிட்டு இருந்தார். ஆனால் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பூ வாங்கினார். அண்ட் மக்களும் பார்த்தீங்கன்னா ராக் அந்தளவுக்கு தலையில் வச்சு தூக்கி கொண்டாடினாங்க. அண்ட் ராக்கிட்ட கோடி ரோட்ஸ் அடி வாங்கிட்டே தான் இருந்தார். எப்படிப்பட்ட சொல்லணும்னா, ராக் அண்ட் ரோமன் ரெயின்ஸ், இந்த பக்கம் செத் ராலின்ஸ், கோடி ரோட்ஸ், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன தான் சண்டை போட்டாலும் அதிகமாக அடி வாங்கின ஒரு கேரக்டர் அப்படின்னா போன வருஷம் கோடி ரோட்ஸ் தான். அண்ட் கோடி ரோட்ஸ் மூலியமாக தான் டே 1 பார்த்தீங்கன்னா தோற்று போனார் செத் ராலின்ஸ். அந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ மீண்டும் மறுக்கா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரியில் என்ன கொண்டு போயிருக்கிறாங்க. இதில் என்ன தெரியுமா ஒரு ஹைலைட்டு, இப்போ WWE பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஜான்சனா ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது மேபி ஜான்சனா ரெசல்மேனியாவில் சாம்பியனாக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது போன வருஷத்தை கனெக்ட் பண்ணும்போது ரெசல்மேனியா முன்னாடி வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் கெத்தாக இருந்தார், ரெசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை பிடிக்கிட்டாங்கல்ல. ஸோ அதே மாதிரி ராக்கும் அடிச்சிட்டு இருந்தார். ஸோ அதை வச்சு சொல்கிறேன், மேபி இந்த வருடம் ரெசல்மேனியாவில் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. இது 100% நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலை. அந்த ரூமர்ஸு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அண்ட் ஜான்சனா தோத்துட்டேன்னா வரமாட்டேன்னு சொன்னார்ல, அதை வச்சு நான் சொல்கிறேன். அண்ட் செத் ராலின்ஸோட ப்ரோமோவும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஃபயர்புல்லாக இருந்துச்சு. செத் ராலின்ஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதாவது டீன் ஆம்ப்ரோஸை பற்றி பேசியிருப்பார். ஆம்ப்ரோஸை வந்து பார்லிமெண்ட் வந்து எங்கள் முன்னாடியே வந்து, அதாவது ஆம்ப்ரோஸ், செத் ராலின்ஸ், ரோமன் ரெயின்ஸ் இவங்க சீல்டில் இருந்தாங்கல்ல, அப்போவே பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு கைட் பண்ணது வந்து பார்லிமெண்ட் தானா. பார்லிமெண்ட் வந்து ரோமன் ரெயின்ஸை உங்கள் டீமில் பொறுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். அண்ட் பார்லிமெண்ட் மூலியமாக தான் ரோமன் ரெயின்ஸ் ஷீல்டுக்கு வந்தார். யாருக்கு தெரியும் பேக் ஸ்டேஜில் நடந்தது. சில பேர் வந்து சிஎம் பேங்க்ஸ் பேரை சொல்லுவாங்க, இன்றைக்கி இவர் வந்து பார்லிமெண்ட் பேரை சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கும் டீன் ஆம்ப்ரோஸுக்கும் ரோமன் ரெயின்ஸை பிடிக்கல ஆரம்பத்தில், அதுக்கப்புறமா அவனை நாங்கள் பொறுத்து ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பார். ஸோ இந்த மூமெண்ட் வந்து இன்றைக்கி உண்மையிலேயே ஃபயரபிள் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ இதுக்கான பதிலடியே நாளைக்கு நடக்க போகிற ரெசல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஷீல்டு மூமெண்ட்டை பற்றி, அதுவும் டீன் ஆம்ப்ரோஸ் பேரை பற்றி செத் ராலின்ஸ் பேசுவார்னு சொல்லிட்டு நீ துடிக்குள்ளே எதிர்பார்க்கலாங்க. நான்